நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கிருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் 2025. கும்பராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி, அதாவது 2ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்கரம் பெற்று போய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவானாகப்பட்டவர் உங்களுடைய, அதாவது 7.5 சனி என்ற இந்த பிடியில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் அதனுடைய விளிம்பில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தாலும் இந்த 7.5 சனியினுடைய இந்த பாதிப்பில் இந்த கும்பராசி அன்பர்கள் இருந்தாலுமே ஏனைய கிரகங்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை அதாவது தருவதால் இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு எபோவ் த ஆவரேஜ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்று நாம் இந்த கும்பராசி அன்பர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லலாம். 2 விஷயங்களில் இந்த கும்பராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று பார்த்திங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் நிதானம் என்பது தேவை. செய்யக்கூடிய செயல்கள்லையும் உங்களுக்கு நிதானம் என்பது தேவை. ஸோ இந்த 2 விஷயங்கள், வார்த்தை மற்றும் செயல், இதில் நிதானம் என்பது தேவை. ஏனென்றால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 8, அதே போன்று 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பதால் ட்ராவலிங், அதாவது அன்னெசரி ட்ராவலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்னெசரி ட்ராவலிங், அது ரீதியாக உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது சில இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அதாவது ஒரு நல்ல குளிர்பான ஒரு உணவுகளை எடுத்துக்கொள்வது ஒரு சாலச்சிறந்த அமைப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 பொறுத்த வரைக்கும் அமையும். அதே போன்று பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய 5 மற்றும் 8 கூடிய இந்த புதன் பகவான் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, அதாவது ஃபஸ்ட்டு இந்த மாதத்தினுடைய ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுது, அதாவது தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் மற்றும் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடைபெறும். உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும், ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் கிடைக்கும். அதே போன்று ஒரு லெவல் நீங்கள் ஒரு ஸ்டெப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிஃபோர் மந்த் பார்த்திங்கன்னா, இந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் இருந்த அந்த ஒரு பேக்லாக் உங்களுக்கு இந்த மாதத்தில் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நிச்சயமாக அமையும். ஸோ ஒரு ஸ்டெப் அப் பண்ணுற மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் அமையும். குறிப்பாக புதன் பகவான் 7ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் 8 கூடையவர். ஸோ 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண தேதி குறிப்பது, திருமணம் சார்ந்த அந்த டேட் குறிக்கிறது, எப்போது திருமணம் என்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி பேசுவது, பெரியோர்களை வைத்து பேசுவது போன்ற விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருப்பதனால அது ஒரு மிகவும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக நாம் இந்த விஷயத்தை நிச்சயமாக சொல்ல முடியும். அதே போன்று உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 3 கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பார்த்திங்கன்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் முயற்சிகள், ஒரு பிஸ்னஸ் வெஞ்சருக்காக இருக்கலாம், உங்களோட தொழிலுக்காக ஒரு சில முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதில் ஒரு நிதானம் தேவை. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அந்த வெஞ்சரை எடுக்கலாமா, அதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதில் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் என்பதை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி இறங்குவது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தரும். அதே போன்று ஒரு இடத்தில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள், ஜாப் கோயர்ஸ், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது சேஞ்சிங் ஆஃப் ஜாப் பற்றி நிச்சயமாக நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த தருணத்தில் ஜாப் சேஞ்ச் பண்ணுவது என்பது கொஞ்சம் அது நீங்கள் லேட்டர் மந்த்ஸ்க்கு நீங்கள் தள்ளி போடலாம். இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக அமையாது. அதே போன்று பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதினால் சில விஷயங்கள், அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பினுடைய சார்ந்த விஷயங்கள், தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, உடன் பணிபுரியக்கூடிய அன்பர்களால் சில இடர்பாடுகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருப்பதால் சற்று கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை அள்ளித்தரும். அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா, இந்த சூரிய பகவானுடைய 6ஆம் இட சஞ்சாரம் கவர்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ், அதாவது ஒரு லோனாக இருக்கலாம், கவர்மெண்ட்டு ப்ரமோஷன்ஸ்க்காக இருக்கலாம், வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி,
கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள், பணிகள், ஒரு டெண்டர் போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒப்புதல் மற்றும் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தினை வந்து இந்த மாதம் முழுவதுமே இருப்பதினால் நிச்சயமாக அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏனைய கிரகங்களின் சஞ்சாரம் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதினால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கடப்பது மிகவும் ஒரு ஈஸியான விஷயமாக அமையும். மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்து வாருங்கள். மேலும் கால பைரவர் வழிபாடு செய்து வாருங்கள். தேய்பிறை அஷ்டமி நாட்களில் காலபைரவருடைய வழிபாடு செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் இந்த காலகட்டத்திலையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். ப்ரொவைடட் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் மிகவும் நல்ல பலன்கள் நடக்கும். அனுகூலம் இல்லாத தசாபுத்திகள் நடக்கும்போது சற்று பின்னடைவான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். எனினும் அது உங்களுடைய சுயஜாதகத்தினை பொறுத்தே அமையும் என்பதினால் உங்களுடைய சுயஜாதக கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம், தொடர்பு கொள்ளலாம். மேலும் அதாவது இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், மின்னஞ்சல் முகவரி. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய குவைரீஸை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ we are going to answer for your questions. ஸோ டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறும் சில ராசிகளுக்கான விஷயங்களை பற்றி பார்க்கும்போது, பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.